குதிகால் வலி, ஹீல் பெயின். அறிமுகம். வணக்கம் நண்பர்களே. காலை எழுந்தவுடன் முதல் அடி எடுத்து வைக்கும்போது குதிகாலில் கடுமையான வலி இருக்கிறதா? நீண்ட நேரம் நின்று வேலை செய்த பிறகு குதிகால் வலிக்கிறதா? இந்த வீடியோவில் குதிகால் வலி ஏன் வருகிறது, அதற்கான காரணங்கள், அறிகுறிகள், வீட்டிலேயே செய்யக்கூடிய எளிய வழிமுறைகள் மற்றும் எப்பொழுது மருத்துவரை அணுக வேண்டும் என்பதை விரிவாக பார்க்கலாம். குதிகால் வலி ஏன் ஏற்படுகிறது? நீண்ட நேரம் நின்று வேலை செய்வது, உடல் எடை அதிகரிப்பது, பொருத்தமற்ற காலணிகளை அணிவது போன்ற காரணங்களால் பாதத்தின் கீழ்ப்பகுதியில் உள்ள பிளாண்டர் ஃபாஷியா என்ற தசை நாரில் அழற்சி ஏற்படுகிறது. இதன் காரணமாக குதிகாலில் வலி, எரிச்சல் மற்றும் நடப்பதில் சிரமம் போன்ற பிரச்சனைகள் உருவாகின்றன. குதிகால் வலிக்கான முக்கிய காரணங்கள். குதிகால் வலி ஏற்படுவதற்கு முக்கியமான காரணங்கள்: நீண்ட நேரம் நின்று வேலை செய்வது, உடல் எடை அதிகரித்தல், பொருத்தமற்ற காலணிகளை அணிதல், பாதத்தின் தசை நாரில் அழற்சி ஏற்படுதல். அறிகுறிகள். குதிகால் வலியின் பொதுவான அறிகுறிகள்: பாதத்தின் கீழ்ப்பகுதியில் வலி, காலை எழுந்தவுடன் முதல் அடி வைக்கும் போது அதிக வலி, நீண்ட நேரம் நடந்த பிறகு வலி அதிகரித்தல், பாதத்தில் எரிச்சல் அல்லது இறுக்கம். வலியை குறைக்க உதவும் வீட்டு முறைகள். வீட்டிலேயே செய்யக்கூடிய சில எளிய வழிமுறைகள்: வெதுவெதுப்பான நீரில் பாதங்களை 10 முதல் 15 நிமிடங்கள் ஊற வைக்கவும். குளிர்ந்த தண்ணீர் பாட்டிலை பாதத்தின் கீழ் வைத்து மெதுவாக உருட்டவும். பாதம் மற்றும் கால் தசைகளுக்கு ஸ்ட்ரெச்சிங் பயிற்சி செய்யவும். நல்ல தரமான மென்மையான காலணிகளை பயன்படுத்தவும். உடல் எடையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கவும். பாரம்பரிய வீட்டு முறை: சுத்தமான ஒரு செங்கல்லை வைத்து அதன் மேல் அகலமான 2 பச்சை இலைகளை விரித்து வைக்கவும். அதன் மேல் தினமும் 1 முதல் 2 நிமிடங்கள் மெதுவாக நின்று அழுத்தம் கொடுக்கலாம். இது ஒரு பாரம்பரிய வீட்டு முறை மட்டுமே. இந்த அறிகுறிகள் இருந்தால் கவனம் தேவை. இந்த அறிகுறிகள் இருந்தால் மருத்துவரை கண்டிப்பாக அணுக வேண்டும். வலி பல நாட்களாக தொடர்ந்து இருந்தால், கால்களில் வீக்கம் ஏற்பட்டால், நடப்பதில் சிரமம் இருந்தால், வலி நாளுக்கு நாள் அதிகரித்தால், ஓய்வு எடுத்தாலும் வலி குறையவில்லை என்றால், உடல் நல குறைபாடுகள் ஏற்பட்டால் மருத்துவரை எப்போது அணுக வேண்டும்? வலி அதிகமாக இருந்தால், அதிகரித்துக் கொண்டே இருந்தால், வலிக்கு மருந்து எடுத்தும் குறையவில்லை என்றால், நீண்ட நேரம் நின்றாலே வலி அதிகரித்தால், வீக்கம், சிவப்பு அல்லது காய்ச்சல் இருந்தால் உடனடியாக மருத்துவரின் ஆலோசனையை பெறுங்கள். நிறைவுரை: குதிகால் வலியை ஆரம்பத்திலேயே கவனித்தால் நாள்பட்ட பாதிப்பு ஏற்படாமல் தடுக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிருங்கள். ஹெல்த் இஸ் வெல்த் 24 பயிர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்லை அழுத்த மறக்காதீர்கள். நன்றி. ஆரோக்கியமாக வாழுங்கள்.